சிந்தனைக்குள்ள போகணும். ஆழ் மனத்திற்குள் பயணிக்க வேண்டும். ஆழ் மனதிற்குள் பயணிப்பதே கடவுள். கடவுள் கடந்து செல் உள்ளே. எதுக்குள்ளே? மனதிற்குள்ளே கடந்து செல். அதான் கடவுள். நமது மனம் இந்த பிரபஞ்சம் அளவிற்கான பெரியது. கண்ணை மூடி மனதிற்குள் நாம் தியானிக்கும் அந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த ஒரு செயல் நம்மை இந்த பிரபஞ்சத்திற்கு அழைத்து செல்லும். உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த பிரபஞ்சத்தை சுத்தி வரலாம் கண்ணை மூடிக்கிட்டு. அந்த ஒரு தியான நிலைப்பாட்டுக்கு தான் கடவுள் என்ற பெயர். கடவுள்னா உருவம் கொடுத்து பாக்குறாங்க எல்லாரும், அல்ல. அது கடவுள் அப்படிங்கிறது கடந்து உள்ளே